ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் வாய்க்கணும். சில சமயத்துல நடக்க மாட்டேங்குத, வாய்க்க மாட்டேங்குத அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஒரு காரியம் வாய்க்கலன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், தேவ சித்தலன்னு அறிந்து கொள்ளுங்க. அப்போ தேவனுக்கு சித்தமானதை நம்ம பெற்றுக்கொள்வதுதான் சந்தோஷம், உண்மையான ஆசீர்வாதம். நம்ம விரும்புறதெல்லாம் ஆண்டவர் தரணும்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம ஒரு காரியத்தை விரும்பினாலும் தேவனுக்கு சித்தமானது எனக்கு வாய்க்கணும்னு நம்ம விரும்பணும். அது உங்களுடைய எதிர்காலத்தின் தீர்மானமா இருக்கலாம், பிள்ளைகள் காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், பிசினஸ் காரியமா இருக்கலாம், ஊழிய காரியமா இருக்கலாம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானது உம்முடைய கையினால் எனக்கு வாய்க்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உமக்கு சித்தமானதை வாய்க்க பண்ணுங்க அப்படி ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பிதா கிட்ட ஜெபிக்கும் போது, இது நான் விரும்புறேன், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும், ஆனாலும் பிதாவை உமக்கு சித்தமானால் அதை செய்யணும் தான் ஜெபிக்கிறார். அப்போ அவருடைய சித்தமானது நமக்கு வாய்க்கும்படி ஜெபிக்கும் போது தேவன் தமக்கு சித்தமானதை தம்முடைய கரத்தினால் நமக்கு வாய்க்க பண்ணுவார். நமக்கு நலமாய் தோன்றுகிற எதை ஆண்டவர் தடை பண்ண மாட்டார், கட்டாயம் வாய்க்கும். ஆனா சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரை உமக்கு சித்தமான